தோஷன்ற வார்த்தையை கேட்டாலே கோவம் வரக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நிறைய பேசியிருந்தா கூட, இந்த தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தோசைன்றது இருக்கா? இருக்கு. ம். இவ்வளோ தோசை சொல்கிறாங்க, அவ்வளோ தோசம் இருக்கா? இருக்கு. தோஷம் இல்லாத மனிதன் உலகில் ஒருவர் கூட கிடையாது. விதி பயனுக்காக கொடுக்கப்பட்ட தோசை வேற, கர்ம பயன் தோசை வேற. இதில் அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் இதில் இருக்குது. விதியினால் உருவாக்கப்படுற தோஷம், கர்மாவினால் உருவாக்கப்படுற தோஷம். அதுதான் தீர்க்கப்படாத தோஷம். கர்மாவினால் உருவாக்கப்படக்கூடிய தோஷம் தான் தீர்க்கப்படாது. எங்கிருந்து வாழ போகிறோம், அதுதான் இங்கே பதில். அப்படி கர்மாவினால் உண்டாக்கப்படக்கூடிய தோஷமாக இருந்தால் அவர்கள் சிம்பிள். நீங்கள் எந்த ஊர்னாலும் இருங்க, ஆனால் எந்த இடத்துலாவது இருங்க. ஆனால் சிவன் கோயில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் குடியிருந்துடணும். ஒரு வீட்டில் நிறைய ஒரு 4 பேர் 5 பேர் 3 பேர் எத்தனோ பேர் இருக்கீங்க. வீட்டில் பெரியவருக்கு கல்யாணம் ஆகலை, அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஆகட்டும் உனக்கு பண்ணுறேன், அவருக்கு ஆகட்டும் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லி இப்படி சொல்லி அவருக்கு 40 வயசு கிடச்சிட்டாங்க. இப்போ அடுத்து உள்ளவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு 35 37 38 39 இருக்க தான் செய்யும். அவருடைய தோஷம் இங்கே இவருக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சா இல்லையா? தொடருது இல்லை. எங்கே சிவன் கோயில் பரிச்சயமானது இருக்கோ, உங்கள் மனம் விரும்பி எங்கே இருக்கோ, யார் கூப்பிட்றாங்களோ, மொத்தத்தில் அல்டிமேட்டாக சிவன் கோயிலில் தான் நீங்கள் போயிட்டு இருந்தால் அந்த ஜென்ம தோஷத்துடைய இது கழிஞ்சிரும், கர்மா தோஷையும் கழிஞ்சிரும். ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் தோஷம் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தோஷம் அப்படின்னாலே செவ்வாய் தோஷம், அப்புறமா ராகுகேது தோஷம், இன்னும் பல வகையான தோஷங்களை சொல்லி எந்த பிரச்சனை நம்ம லைஃப்பில் நடந்தாலும் அதுக்கு காரணம் தோஷம்தான், எந்த தடங்கள் வந்தாலும் அதுக்கு காரணம் தோஷம்தான், இல்லை நீ வந்துட்டு ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட அதுக்கு காரணம் தோஷம்தான், கல்யாணம் தள்ளி போச்சுனாலும் குழந்தை தள்ளி போச்சுனாலும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தோஷம் இந்த தோஷம் இந்த தோஷம்னு ஒரு தோஷமாக பிரித்து வச்சுறாங்க சார். இதில் சில தோஷங்கள் பாதிப்பு நிறைய கொடுக்குன்றாங்க, சில தோஷம் பாதிப்பு தராதுன்றாங்க, சில தோஷம் மீடியமான பாதிப்பு தருன்றாங்க. இந்த தோஷங்கள் எல்லாமே பாதிப்பை தருமா? இந்த தோஷங்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? ஏன்னா பரிகாரமா பண்ணி நிறைய பேர் டயர்டாகி போயிருப்பாங்க சார். இந்த தோஷன்ற வார்த்தையை கேட்டாலே கோவம் வரக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நிறைய பேசியிருந்தா கூட, இந்த தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா சார்? மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி. அப்படிதான் சார் இருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில. கல்யாணம் தடையா தோஷம், அவ்வளோ தோசை இருக்கு. ஆமா, அது பாட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது. அது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது தோஷம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தோசைன்றது இருக்கா? இருக்குது. இவ்வளோ தோசை சொல்கிறாங்க, அவ்வளோ தோஷம் இருக்கா? இருக்குது. தோஷம் இல்லாத மனிதன் உலகில் ஒருவர் கூட கிடையாது. ஒரு மனுஷன் பிறக்கும்போதே தோஷத்தோடு தான் பிறப்பான். இந்த தோஷத்தினுடைய அளவுகோல் தான் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. அதான் இதில் என்னென்னாக்கா க்யூரபிள் அன்க்யூரபிள். தோஷத்தை தீர்க்கக்கூடிய தோஷம், தோஷமே தீர்க்கப்படாத தோஷம். நான் இவ்வளோ தான் பிரிச்சுக்கிட்டேன். தோஷத்தை தீர்க்கலாம், தோஷத்தை போக்கலாம். நம்ம ஃபார்மேட்டில் பேர் எழுதிக்கிட்டே வந்தாக்க தோஷம் போயிடும். சில தோஷம் போகவே முடியாது. அந்த தோஷம் என்ன அப்படின்னாக்கா, இதில் நான் அதில் தான் கொஞ்சம் நான் வித்தியாசப்பட்டு சொல்கிறேன். விதி பயனுக்காக கொடுக்கப்பட்ட தோஷம் வேறு, கர்ம பயன் தோஷம் வேறு. இதில் அந்த மாதிரி வித்தியாசங்கள் தான் இதில் இருக்குது. விதியினால் உருவாக்கப்படுற தோஷம், கர்மாவினால் உருவாக்கப்படுற தோஷம். அதுதான் தீர்க்கப்படாத தோஷம். கர்மாவினால் உருவாக்கப்படக்கூடிய தோஷம் தான் தீர்க்கப்படாது. அது அன்க்யூரபிள். விதி மேலே உள்ள தோஷம் எல்லாமே க்யூரபிள், தீர்க்கப்படும். நான் அப்படி தான் பிரிச்சுக்கிடுவேன். அதான் நான் சொல்லிட்டேன், மனித வர்க்கம் மனித பிறப்பு அப்படின்னு சொன்னாவே தோஷம்தான். அப்போ ஏங்க இவ்வளோ வருது பிரச்சனை? நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தாலும் தோஷம், லேட்டாக பிறந்தாலும் தோஷம், கல்யாணம் லேட் ஆகிடுச்சுனாலும் தோஷம், கல்யாணமே ஆகலைனாலும் தோஷம், ஒரு காரியம் ஆகலைனா கூட தோஷம், அதனால தான் உனக்கு நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. நான் பொதுவாக இப்போத்துலேருந்து அப்போ வரைக்கும் அதை சொல்கிறேன். அதெல்லாம் கவலையப்படாதீங்க, எல்லாத்தையுமே தோசை. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று,
தோஷத்தை முழுசாக போக்கக்கூடிய ஒரே வழி நியூமராலஜி தான். அது ம். எஸ்பெஷலி நம்ம ஃபார்மட் நியூமராலஜி தான். அதில் டவுட்டே கிடையாது. எந்த விதமான தோஷனாலும் இருக்கட்டும் பண்ணலாம். ஆனால் இதில் தான் கொஞ்சம் வேறுபடுறது. விதியினால் இயற்கையாக மனித தோஷம், விதியினால் உண்டாகக்கூடிய தோஷம் எல்லாமே க்யூரபிள், க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ம். கர்மா மூலயமாக உண்டாகக்கூடிய தோஷம் தான் தீர்க்கப்படாமல் இருக்குது. அதுதான் தொட முடியாது. ஏன்னா கர்ம தோஷம் இது. அதை போய் தொட முடியல. என்னங்க புதுசாக இருக்குது, புதுசில் இல்லை, நம்ம அதுக்கு இப்போ சொல்கிறதுனால உங்களுக்கு புதுசாக இருக்குது. இதுதான் உண்மை, ம். யதார்த்தமான உண்மை. இந்த தோஷத்தை போக்குறதுக்கு வழி இருக்கா இல்லையானாக்கா, எதுக்குமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ம். அந்த கர்மாவினால் உண்டாகக்கூடிய தோஷத்துக்கு மட்டும் நம்ம அதை தொடரதில்லை. ஏன்னா அது இறைவன் மூலயமா தான் அது க்யூரபிள் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் கர்மா. அதுக்கு பேர். அதை என்ன சொல்வேன், நான் என்ன சொல்லி கொடுப்பேன், அதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் சொல்கிறேனே, க்யூரபிள் எல்லாமே தோஷத்துக்கு க்யூரபிள் எல்லாம் அது விதிக்கு உட்பட்டது. க்யூரபிள் இல்லாதது அன்க்யூரபிள் எல்லாம் கர்மாவுக்கு உட்பட்டது. ம். இது கர்மா தோஷம். அப்போ என்ன பண்ணலாம்? கவலையே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் உங்கள் வாழ்க்கை. அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஆமாம், 45 வயசு வரைக்கும் ஆயிருக்கு, இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னா அது கர்ம விதம் தோசை. ம். அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. உங்களுக்கே டவுட்டு கிடையாது. அதை தானங்க தெரிஞ்சுக்க, அதுதானங்க வண்டி ஓடிட்டுருக்கு எங்களுக்கு அப்படி நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அப்நார்மலாக போகும்போது அது கர்மாங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடணும். அப்படிலாம் இருந்தால் பண்ணலாம். ஒன்று நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரே பண்ணாதுங்க. ஏன்னா நம்ம மனுஷனாக பிறந்ததே வாழ்கிறதுக்கு தான். எப்படி எங்கேருந்து வாழ போகிறோம், எந்த இடத்துலேருந்து வாழ போகிறோம், எதற்காக வாழ போகிறோம்லாம் சொல்ல வேண்டாம். எங்கிருந்து வாழ போகிறோம், அதுதான் இங்கே பதில். அப்படி கர்மாவினால் உண்டாகப்படக்கூடிய தோஷமாக இருந்தால் அவர்கள் சிம்பிள். நீங்கள் எந்த ஊர்னாலும் இருங்க, ஆனால் எந்த இடத்துலாவது இருங்க. ஆனால் சிவன் கோயில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் குடியிருந்துடணும். அது ஏன் சார் குறிப்பிட்டு சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் குடியிருக்க சொல்கிறீங்க? இந்த கர்மாலாம் போக்கக்கூடிய ஒரே நபர், ஒரே சாமி அவர் தான். இப்போ கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது வேற. அந்த கோவில் இருக்கிற ஊரில் தான் நீங்கள் குடியிருக்கணும், ஒரு சிவன் கோவில் இருக்கிற ஊரில் தான்றது எதுக்கு? அதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த கர்மாவெல்லாம் தீர்க்கக்கூடியது, போக்கக்கூடியது, அதை படிப்படியாக கொண்டு போய் கரைச்சி கொடுக்கறது ஒரே சாமி, ஐயா சாமி தான். அந்த ஐயா சாமி இல்லைங்க, சிவசாமி தான் ஐயா சாமி. அந்த ஐயா சாமி சிவசாமி தான். சரிங்க, நான் அங்கே இருக்கவே மாட்டேங்க, நான் பிறந்த ஊரில் இருந்துக்கிறேன், நான் இருக்கிற ஊரில் இருந்துக்கிறேன். அவரும் ஒன்றும் கோச்சிக்கு போகிறதில்ல. யார்? சிவபெருமன் ஒன்றும் கோச்சிக்கு போகிறதில்ல. அவர் தானங்க படைச்சார், என்னை அப்படியே இருக்க விட்டுட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னாலும் அவர் கட்டாயம் ஒரு காலம் கோச்சிக்க மாட்டார். ஆனால் பொதுவாக மனிதர் வாழ்க்கையே நாம் எப்படிலாம் வாழ்ந்துக்கிறோம், என்னென்ன மாதிரிலாம் வாழ்ந்துக்கிறோங்கிறது பொதுவானது. அது நீங்கள் அப்படியே வாழ்ந்தீங்கன்னாக்கா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னாக்கா ஒன்றும் கிடையாது. உங்களுடைய அந்த கர்மாவினுடைய தோஷம் அப்படியே உங்கள் ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் தடைகள், பிரச்சனைகள் அப்படின்னு போய் ஒரு ஜோதிடரை பார்த்தாங்க அப்படின்னா முன்னோர்களுடைய கர்மா தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல வைக்கிறாங்க. அது எப்படி வருது சார்? முதல்ல இப்போ என் தாத்தா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நான் என்னுடைய காலத்தில் நல்லது மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த கர்மா எப்படி சார் என்ன தொடருது? அதுதான் இப்போது இவங்களுடைய கர்ம வினை அப்படியே மற்றவங்களுக்கும் ஷிஃப்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல இருந்தீங்கனால் அது எப்படிங்க ஆகுது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இதை சொல்கிறேன், அதை நீங்களும் மீதி முடிவு பண்ணிங்க. இப்போ ஒரு வீட்டில் நிறைய ஒரு 4 பேர் 5 பேர் 3 பேர் எத்தனோ பேர் இருக்கீங்க. வீட்டில் பெரியவருக்கு கல்யாணம் ஆகலை, அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஆகட்டும் உனக்கு பண்ணுறேன், அவருக்கு ஆகட்டும் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லி இப்படி சொல்லி அவருக்கு 40 வயசை கிடச்சிட்டாங்க. இப்போ அடுத்து உள்ளவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு 35 37 38 39 இருக்க தான் செய்யும். அவருடைய தோஷம் இங்கே இவருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சா இல்லையா? தொடருது இல்லை. இதை தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது மாதிரி நிறைய சொல்லுவேன். இது சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்கிறத விட உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குன்றதுக்காக இதை சொன்னேன். அது ஆமாவா இல்லைன்னு நீங்கள் தான் முடிவு எடுத்துக்க போகிறீங்க. சரி, அப்போது நம்ம அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் அங்கேருந்து சிவன் இருக்கிற இடம் அது எந்த இடத்துல எங்கேனாலும் இருக்கலாம். சிவன் கோயில் இருக்கணும், அவர் எல்லைக்குட்பட்ட இடத்துல நீங்கள் அது எல்லைக்குட்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் முன்னோர்கள் செஞ்சதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்?
கேள்வி நியாயமாக இருக்கலாம். முன்னோர்கள் விட்டு வச்ச ப்ராப்பர்ட்டி நமக்கு தானே சொந்தமாகுது. ஆமாம் சார். நீங்கள் ப்ராப்பர்ட்டியை கூட எனக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டா கூட விட்டுறலாம். ஆனால் இந்த உறவு இருக்குது பாருங்கள், நீங்கள் வேணும் வேணான்றது நீங்கள் முடிவு எடுத்தால் கூட அது முடிவு எடுக்காது. நீங்கள் சொல்கிற முடிவு அது எடுக்காது. அது எடுக்கிற முடிவு தான் அது எடுக்கும். ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கிறலாம். அந்த ப்ராப்பர்ட்டி நாம் எப்படி உரிமை கொண்டாடுறோமோ, இந்த இது வந்துட்டு இது நாம் உரிமை ப்ராப்பர்ட்டிக்கு மேலே நாம் உரிமை கொண்டாடுற ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஹியூமன் பீயிங்க்கு, மனுஷனுக்கு இருக்குது. இந்த கர்ம இதுவும் அதுவும் ஹியூமன் பீயிங் தான் இருந்தாலும் கர்ம வினைக்கினுடைய ரைட்ஸு அங்கேருந்து ட்ராவல் பண்ணிடும். அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் சிவன் கோயில் எங்கே இருக்கும், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, சிவன் கோயில் திருநெல்வேலி இருக்குங்க. நான் அங்கே போய் பேசாமல் செட்டில் ஆயிடுறேன். நீங்கள் என்ன வேலை வேணாலும் பாருங்கள், பார்த்துட்டு அவரை போய் தினமும் ஒரு சேவை பண்ணிடுங்க. ஐயா சாமி, உங்கள்கிட்டயே வந்துட்டேன். இந்த ஜென்ம தோஷங்கிறது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. நீயே என்னை அந்த போக்கி விட்டுட்டு என்னாலும் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. 1, 2 இந்த ஜென்மத்தை கடைசி நான் போகிற வரைக்கும் என்னை கடைசியில் ஜென்ம தோஷத்தோடு என்னை அனுப்பாத. என்னை ஃப்ரீயாக ப்ளைனாக அனுப்பிவிடு. ஏன்னா நான் ஜென்ம தோஷம் வேணும்னு கேட்டு நான் பிறக்கல. மற்றவங்க மாதிரி தான் நானும் பிறந்தேன். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் தான் ஜென்ம தோஷம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவங்க சொல்கிறது இருக்கட்டும், அதான் வாழ்ந்துட்டுருக்கேன். போகும்பொழுது நான் ஜென்ம தோஷத்தோடு போக விரும்பல. இதை உங்கள்கிட்ட சேவை செஞ்சே கழித்து நான் நல்ல விதமாக இந்த உலகத்துக்கு குட் பை சொல்லிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறேன். அதுக்கு நீ தான் எனக்கு வழியை காட்டணும், நீ தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு சாட்சாத் சிவன் கோயிலில் போயிட்டு என்ன வேலைனாலும் பாருங்கள், தினமும் அவரை போய் பார்த்துட்டு போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜென்ம தோஷத்தை கழிக்க வேண்டியது அவர் கடமை, வேறு வழி கிடையாது. ஆமாங்க, சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் அவர் இன்னும் முடியாதுன்னு சொல்ல முடியும். அது முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கிறாரான்னு பார்க்கணும். ஏங்க, நான் போகிறது நான் தான், அவர் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவருன்றது சிவபெருமானை சொல்கிறேன். இதெல்லாம் நாம் பேசிக்கிறலாம். செயலில் வரும்போது உங்களை மனசை முதல்ல மாற்றணும். நான் அதெல்லாம் போக மாட்டேன், இருந்துக்கலாம், ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல. இல்லை நான் போகிறதுக்கு ரெடி. ஆனால் எந்த சிவன் கோயில்னாலும் இருக்கலாம். உங்களுக்கு எங்கே சௌகரியப்பட்டதோ அதெல்லாம் இருந்துக்கலாம். பக்கத்தில் போய் இருந்துருங்க. பக்கத்தில் ஒரு வீடு, காசு வசதி உள்ளவங்க ஒரு வீடு, சொந்த வீடு வாங்கிக்கிங்க. அவ்வளோலாம் எங்கிட்ட வசதி இல்லைங்க, வாடகை வீட்டுக்கு இருந்துக்குங்க. அந்த சரௌண்டிங்ஸில் எங்கே சிவன் கோயிலுனாலும் போய் இருந்துக்குங்க. சேலத்தில் இருக்கீங்களா, மதுரைக்கு போயிருங்க. மதுரையில் இருக்கீங்களா, திண்டிவனம் வாங்க. சென்னையில் இருக்கிறீங்களா, தூத்துக்குடிக்கு போயிருங்க. எங்கே சிவன் கோயில் பரிச்சயமானது இருக்கோ, உங்கள் மனம் விரும்பி எங்கே இருக்கோ, யார் கூப்பிட்றாங்களோ, மொத்தத்தில் அல்டிமேட்டாக சிவன் கோயிலில் தான் நீங்கள் போயிட்டு இருந்தால் அந்த ஜென்ம தோஷத்துடைய இது கழிஞ்சிரும், கர்மா தோஷையும் கழிஞ்சிரும். ஏன்னா கர்மா தோசை தானே முக்கியம். கட்டாயம் இதுக்கு ஒரே வழி, இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. வேறு சோர்ஸ் அது இருக்குது இது இருக்குது அப்படி பண்ணுறப்படி யார் சொன்னாலும் நடக்காது. அதே நேரத்தில் தோஷத்திலே விதிக்குள்ளே இருக்கிற தோஷத்தை போகுது, நானே பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கவலை. கர்ம தோஷம்னு இருக்கு இல்லையா, அதை தான் தொட முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது, இப்போட என்கிட்ட யாருன்னா பேசினா கூட நீங்கள் அனுப்புங்க, அது விதியா கர்மான்னு எங்களுக்கு பார்க்கணும், அது எங்களுக்கு சொல்லிடும். ஒன்றும் உங்கள் குலதெய்வம் இல்லை எங்கள் குலதெய்வம். அதனால நீங்கள் கேட்குறவங்க யார் பேச உங்கள் குலதெய்வம் அனுப்புங்கன்னு. சில பேர் குலதெய்வம் இல்லை, ஏன்னா அவங்க வேற்று இது இருக்கிறதுனால அவங்களுக்கு வராது. சில பேருக்கு தெரியவே தெரியாது, அதுக்கும் கவலை இல்லை. உத்தரவு வாங்கிப்போம். பார்க்கலாமா, பார்க்கலான்னா பார்க்குறது, வேண்டான்னா இல்லை. அதுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் மொத்தத்தில் கர்ம தோஷம் உள்ளவர்கள் சிவன் கோயில் அருகில் போய் இருந்து உங்களுடைய சேவையை சிவனுக்கு தொண்டு ஆற்ற தான் உங்கள் கர்மத்தினுடைய தோஷம் விலகி நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். அப்படி கொடுக்குற வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் சிறந்த வழிமுறைக்கு நீங்கள் ஒரு சரிங்க சார், நான் அப்படி போய் இருந்துட்டேங்க, இருந்ததுக்கப்புறம் இப்போ நான் சரியாயிட்டேன், நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுவேன். அது நான் நல்ல மாற்றங்கள் அதுவாகவே நடக்கும். எவ்வளோ பார்ப்பீங்க இல்லையா? அது எப்போ முடியுதோ பார்க்கலாம். 1 வருஷத்தில் முடியலாம், ஆனால் 1 வருஷத்தில் முடியாத வாய்ப்பு இல்லை. 10 வருஷம் முடியலாம். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்கள் டெம்பரரி நினைக்கிறீங்க? சிவன்கிட்ட சேவை பண்ணுறது இதான் லைஃப்னு நினச்சிட்டு போங்களேன். என்னமே சொல்கிறது? கண்டிப்பாக சார். சிவனுக்கு சேவை கூட அது உங்களுக்கு இப்போ அந்த 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 ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அவர் கொடுத்தாவே இதுதான் வாழ்க்கை. அவருக்கு சேவை செய்கிறத விட இதை விட வேறு இன்னொரு வாழ்க்கை என்ன தேவை? அழகாக கழிச்சிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரே சொல்யூஷன் இதுதான். கண்டிப்பாக
யார் யாருக்கெல்லாம் இதுக்கு கனெக்ட் ஆகுதோ, யார் யாருக்கெல்லாம் அப்படி போகணுன்னு கனெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை கொடுக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கர்ம தோஷம் உள்ளவங்களை போக்குறதுக்கு ஒரே வழி சிவன் கோவில் இருக்கும் இடத்தில் குடியே இருந்து கொள்ளலாம்ன்றது தான். கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க செஞ்சுக்கொள்ளலாம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த கர்மாவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை கழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் வந்து பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இவ்வளோ எளிமையான புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.